ஸோ ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது சுக்கி கிரியேஷன் தமிழ். நான் தான் சுக்கி. ஸோ இந்த வீடியோவில் என்ன மேக் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல் டெஸ்லா காயில் எப்படி மேக் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 30 சென்டிமீட்டருக்கான பிவிசி பைப் வேணும். ஸோ கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு திக்கான காப்பர் ஒயர் வேணும். இது பிவிசி பைப் ஃபுல்லாக சுற்றுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நிறைய எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏசி கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற திக்கான காப்பர் ஒயர் வேணும். இது அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 250 வோல்ட்டுக்கான ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஐபி 41C அப்படின்னு ஒரு ட்ரான்ஸ் வேணும். அடுத்து நமக்கு ஒரு 10K ரெசிஸ்டர் ஒன்று வேணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஹீட் சிங் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ் ஓவராக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்ம ட்ரான்ஸ் சீக்கிரம் போயிடும். ஸோ அதனால் நம்ம ஹீட் சிங் யூஸ் பண்ணி ஹீட்டை குறைச்சிக்கலாம். ஸோ கைஸ் இதுதான் நம்ம மேக் பண்ண போகிறோம் டெஸ்லா காயிலோட சர்க்யூட் டயக்ராம். ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம பிவிசி பைப்பில் ஃபுல்லாக காப்பர் ஒயரை சுற்றிடலாம். Two hours later. ஸோ கைஸ் காப்பர் ஒயரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம சுற்றி முடிச்சாச்சு பிவிசி பைப்பில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு 2 ஃபோம் போர்டை யூஸ் பண்ணி நம்ம அதை ரெண்டாக ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு நம்ம காப்பர் சுற்றி வச்சுருந்த பிவிசி பைப்பை இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பர் ஒயரை பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பில் சுற்றி அதை நம்ம டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இதுதான் நமக்கு பிரைமரி காயில். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி காயிலோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்கோட ட்ரான்ஸை ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸோட ஃபஸ்ட்டு பின்னில் நம்ம 10K ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டரோட மைனஸ் லைனை ட்ரான்ஸோட தேர்டு லைன்லேயும் கெப்பாசிட்டரோட ப்ளஸ் லைனை நம்ம ரெசிஸ்டரோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் இன்புட் ஒயரை பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட மைனஸ் லைனில் மைனஸ் ஒயரையும் கெப்பாசிட்டரோட ப்ளஸ் லைனில் ப்ளஸ் ஒயரையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸோட செகண்ட் பின்னில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைமரி காயிலோட ஒரு லைனை கனெக்ட் பண்ணிடலாம். பிரைமரி காயில் ஒயரை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செகண்டரி காயிலோட சின்ன காப்பர் ஒயரை பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸோட ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் இன்புட் ஒயரோட ப்ளஸ் லைனில் பார்த்தீங்கன்னா பிரைமரி காயிலோட லைனை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூ யூஸ் பண்ணி அந்த ஹீட் சிங்கை நம்ம ஸ்டாண்டில் ஒட்டிடலாம். ஸோ கைஸ் பவர் இன்புட் பார்த்தீங்கன்னா நான் 12 வோல்ட் 2 ஆம்ஸ் வரைக்கும் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏசி அடாப்டர் வழியாக கொடுத்துக்கிறேன். ஃபைனலி நம்ம டெஸ்லா காயில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எப்படி ஒர்க் ஆகும்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டியூப் லைட் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ டியூப் லைட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். சுவிட்சை ஆன் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. நம்ம பக்கத்தில் கொண்டு போனால் நமக்கு லைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் ஆகுது.
ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ கைஸ் நமக்கு டியூப் லைட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒயர் கனெக்டிவிட்டியும் இல்லாமல் ஒயர்லெஸ்ஸாக நமக்கு பவர் ஆகுது. ஸோ டெஸ்லா காயில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற பற்றி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள்.